தங்கச்சி 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 ராமாட்சியா தங்கச்சி வரல? ஒரு மாசமாக வரவில்லைண்ணா. என்னன்னு தெரியல. தங்கச்சி 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 அம்மா 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 உடம்பு சொல்லுமா? ஒண்ணும் இல்லப்பா. நீ ஏமா பார்த்துருக்கீங்க? அச்சோ கையெல்லாம் ஜெயித்து போயிருக்கேன். தங்கச்சிங்கம்மா என்னம்மா அது? அண்ணன் சென்னையிலிருந்து வந்த முத்துங்கிற ஒரு சினிமா டைரக்டர் நான் காதலிச்ச சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன தவற வச்சிருக்கு. நான் கர்ப்பம்னு கேள்விப்பட்டதும் என்ன கைவிட்டுட்டு போயிட்டாரு. இந்த பாவக்கரையோட முகத்துல விழிக்கிறதுக்கு நான் விரும்பல. அவரை தேடி சென்னைக்கு போறேன். வந்தா அவரோட தான் வருவேன். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு. நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. அம்மா இதெல்லாம் உண்மையா? அம்மா 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 இதை தொடர்ச்சியாகவே வச்சிருக்கீங்க. கோலம் பார்க்கறதுக்கு எட்டாம் வண்டியில் போகும். 17 வருவாதா? வருமா? எம்மியா வரான். எங்க எப்படி தோச்சுங்க? வெளியூரா? கோடம்பாக்கம் பஸ் இன்னும் வரலாமா? நான் கூட கோடம்பாக்கம் தான் போறேன். இங்கேயே இருங்க. இப்போ வந்துடும். ஹலோ சேகர் வாடா வாடா. ஹலோ பாம்பு வாடா. ஆமா என்ன ஆச்சரியமா இருக்கு. நீ நடந்து வர உன் கார் என்ன ஆச்சு? அவசரம்னு ஒருத்தர் கேட்டாரு, கொடுத்துட்டேன். அதனாலதான் உனக்கு என்னப்பா, நீ பெரிய சினிமா ஸ்டுடியோட அசோசியேட் டைரக்டரா இருக்க. ஏய் நீ கேட்ட முத்துதான். முத்து விருல இவர் சேகர் விருல முத்து பெரிய மாட்டிக்கிட்டாரே அந்த சொல்லலாம். இப்ப சேகர் நீ அவுடோர் ஷூட்டிங் போயிருந்தா கேள்விப்பட்டன. எப்ப திரும்பி வந்த? அவுடோர் ஷூட்டிங் படம் இருக்காங்க. ஆமா அங்க எங்க டைரக்டர் முத்து இருந்தாரா? முத்து புதுமாமா இருப்பாரு. எங்க டைரக்டர் ஏ டைரக்டர். அதுக்கு இல்ல போயா நீங்க பேசுறதே தெரியாது. எப்பா சேகர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு புதுமுகம் தேவையான டைரக்டர் சொன்னதாக சொன்னீங்க. என்ன ஆச்சு? ஆமா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு. சார் நாங்க கூட சினிமாவில் நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். ஆமா சார் நீங்க மனசு வச்சா மூக்கு முடியெல்லாம் சரியாத்தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுக்கும் டைரக்டர் சொல்லி பார்ப்போம். ஏய் டாக்ஸி வாங்க 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 ஏங்க. அயோக்கிய பசங்க பொண்ணுங்க பொட்டையை தூக்கிட்டு சினிமாவில சேரணும்னு வந்துட்டா போச்சு. இவங்களுக்கு ஏமாத்தி கூட்டு போறதே வேலையாச்சு. மானம் கட்ட பசங்க. நீயா இப்ப போவாங்களே பொண்ணு ஏமாத்தி கூட்டு போட்டாங்களா? ஆமாங்க சதா இவங்களுக்கு இதே தொழிலா போச்சுங்க. ஆமா ஏன் போலீஸ் சொல்லக்கூடாது புடிச்சுக்கூடாது? 5 நிமிஷம் நான் இந்த இடத்துல கடை வச்சிருக்கணுமே. ரவுடிங்களா? முத்து தெரியுமா? முத்துவா? ஆமா அப்படி ஒரு டைரக்டர் இருக்கிறதாவே தெரியலையே. யோசனை பண்ணி சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. 10 வருஷமா இந்த சினிமா பீடுல துணை நடிகர் சப்ளையா இருக்கேன். எனக்கு தெரியாம எந்த டைரக்டரும் இருக்கவே முடியாது ஐயா. ஒருவேளை தமிழ் இல்லாம இருக்கலாம். பக்கத்து ஸ்டுடியோல தெலுங்கு படம் ஷூட்டிங் நடக்குது. அங்க போய் கேட்டுப்பாரு. எந்த ஸ்டுடியோங்க? பிரசாத் ஸ்டுடியோ. டைரக்டர் முத்து தேவரா? எவரோ டைரக்டர் முத்தா? ஆமா நான் தெரியல. ரொம்ப டயர்டா போயிட்டங்க. வண்டி என்னால எடுக்க முடியாதுங்க. வேற வண்டி பாருங்க. அது கூப்பிடுங்க. ராவன் கெட்டு கிடக்கு. போலீஸ் ரவுடி வக்கீல் டாக்டர் சினிமாக்காரர் எல்லாம் தெரியுங்க. யாருக்கும் நான் பயப்பட வேண்டியது இல்லைங்க. அப்ப சினிமா எல்லாரும் சில சமயத்துல வருவாங்க. அப்போ புத்தகம் தெரியுமா? இதெல்லாம் யாரும் பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
அன்புள்ள வள்ளிக்கு சரவணன் எழுதி கொள்வது. என் தங்கையின் திருமண ஏற்பாட்டில் எதிர்பாராத விதமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டன. அதனால் நான் சென்னை வர வேண்டிய அவசியம் நேர்ந்து விட்டது. அந்த காரியத்தை முடித்துக் கொண்டு விரைவில் நான் ஊர் திரும்புகிறேன். அதுவரை பொறுத்திருக்கவும். இந்த விஷயத்தை உன் தாயாரிடம் கூறு. அன்புள்ள சரவணன். எனக்கு தெரியாம கல்யாணம் ஏற்பாடா? மாமா, தம்பி, அக்கா, கூட பிறந்தவன் ஆகியிருக்கிறப்ப ஓடக்காரனோட சம்பந்தமா இது நியாயமா? ஒழுங்கா வாழ தெரியாம உத வாங்கிட்டு இருக்கிற உனக்கு நான் கழுத்து நீட்டணுமா? உத வாங்கறதுக்கும் உடம்பு வேண்டாமா? முறமாப்பிள நான் தான் உனக்கு தாலி கட்டுவேன். அந்த நினைப்ப விட்டுடு. பசுவ வளர்த்து புளிக்குண்டுல கட்டுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கரையறதுக்கு எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? விளக்க கையில வச்சுக்கிட்டு கழுத்துல விழ எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? மறந்துடு. நீ அவனை மறந்துடு, நான் உன்னை மறக்க முடியாது. எங்க போற? அவன் கைய விடு. இப்பதான் ஊரை கூப்பிட்டு உன்னை என்ன பாரு இப்ப சத்தம் போடு. இப்ப போட சத்தம். இப்ப போட பாக்க ஒண்ணு விடுறா. இப்ப சத்தம் போடு. இப்ப சத்தம் போடு. இரு இரு, தாலியோட வந்து போ, முன்னாலேயே அவகடத்துல கட்டுற. இந்த பாரு, தாலியோட வந்திருக்கிறேன். ஏதாவது சத்தம் போட்டு உன் முன்னாடியே நான் தாலி கட்ட போறேன். நீ சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணணும். ஏமாத்திட்டா போயிட்ட. நீ எங்க போயிருப்ப எனக்கு தெரியும். விட மாட்டேன். அக்கா அக்கா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எத்தனை வாட்டியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவன் சரியில்லை. வந்தால இருந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்னே சொல்லிட்டு இருக்க. இதுக்குன்னே வந்தியா? இப்படி வாயா, உட்காரியா? ஆமா, வாயில சொன்னது பத்தாது, கைய வேற தூக்கிட்டு வர்றேன். உட்காரு. யாரு? நான் தான் டைரக்டர் ராம். ராம். ஆதில ராமா பாதியில ராமா? முன்ன என் பேருக்கு முன்னாடி ஒரு முத்து இருந்தது. இப்ப என்னாச்சு? அதை கட் பண்ணிட்டேன். அது சரி, உன் முத்து நீ என்ன வேணா பண்ணலாம். முந்தி முத்துரா. இப்ப அண்ணே, இப்ப நீங்க சொன்னது பிரமாதமான ஜோக். ஏனே இப்படி ஐடியாலாம் உங்க மூளையில எப்படி உதிக்குது? யாரு அவனுங்க? அவங்க வேற யாரும் இல்ல, இவர் பெரிய பைனான்சியர் ஆச்சா. இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கு ரெண்டு ஆள் வேண்டாம். அதுக்கு தான் இது ரெண்டும். இது சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆமா ஜாமி இல்ல. இந்த பையர்கான என் நாடக கம்பெனில கதாநாயக வேஷம் போட்டவன். சுழி சரியில்லை, இப்ப டிரைவரா வச்சுட்டு இருக்கேன். இவருக்கான நாடகத்துல வில்லன் வேஷம் போட்டவன். சிரிக்கும் போதே தெரிஞ்சது. அப்ப சுருட்டின முடிதான் இந்த பையலுதான். இதே மாதிரி சுழிதான் ஆபீஸ்லயே வச்சிருக்கிறேன். நான் எதை சொல்லு சிரிச்சிருவானுங்களே. போதும் நீங்க சிரிச்சது. உங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பா இங்க வேலை இருக்கு, பேசாம இருங்க. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க சார். பயந்துக்காதீங்க. இது என் நாடக கம்பெனில கதாநாயகி வேஷம் போட்டது. அந்த பந்தம் இன்னும் குறையவே இல்லை. அப்படியே இருக்கீங்களே. எதுக்கு வந்த நீ? நான் எதுக்கு வந்தேன்? நாங்க வரோம். உட்காருங்க உட்காருங்க. சார், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்க நம்ம படத்துல ஆக்ட் பண்ண வரமாட்டானே, விஷயத்துக்கு வரமாட்டானே. சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இது பாருங்க சார், இவர் ஒரு காலத்துல நடிக்கணும்னுதான் கம்பெனியா ஏறி ஏறி இறங்கி இருக்காரு. அப்படியா? அப்படியா? என்ன பத்தி கேட்க வந்தியா, உன்னை பத்தி சொல்ல வந்தியா? கொஞ்சம் யோ, நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நான் உங்க கம்பெனிக்கே வந்திருக்கேன். ஏன் கம்பெனிக்கா? இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் ட்ரூ. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லி நீயே சொல்லி இருக்கிற. நீங்க இவ்வளவு பெரிய பைனான்சியரா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை புடிச்சிருக்க மாட்டேன், காரை புடிச்சிருந்திருப்ப. இப்ப கூட என்ன சார் பிடிக்கிற? நீங்க ஆக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. நம்ம படத்திலேயே ஒரு பிரமாதமான வேஷம் இருக்கு. இட் இஸ் டூ லேட் மிஸ்டர் ராவ். எங்க அப்பா மண்டையை போட்டப்போ அவர் சொத்து பூரா எனக்கு வந்துருச்சு. தனியா நானே ஒரு படம் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இவருக்கால
இத பாருங்க, நீங்க எந்த காரணத்தை கொண்டு நடிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டேன். நான் அப்படி கண்டிஷன் போட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பைனான்சர் ஆகி எல்லாரையும் ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டி வைக்கிறேன். உங்க மிஸ்ஸஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா வந்துருந்து கேக்குற என்னையா விஷயம்? சார், படம் எடுத்தா ஓடுனாதானே பணம் வரும். ஃபைனான்ஸ் பண்ணா எப்படி வந்துருவேன்? என்ன பண்ண சொல்றேன்? என்ன இண்டஸ்ட்ரியிலே இன்னைக்கு நீங்க தான் பெரிய பைனான்சியர். அதெல்லாம் பண்ணாம பேசு. அதான் நானே உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் பைனான்சியலா இருக்கணும்னா முதல்ல என்கிட்ட கதை சொல்லணும். கதை யார் எழுதுனாங்க, எத்தனை பேர் எழுதுனாங்க, எழுதுனது இலாக்காவா இல்ல ஒண்டியாளா? இந்த கதையை தனியா எழுத முடியாது சார். ஏன் பயமா இருக்குமா? ரொம்ப பெரிய விஷயம். என்னையா விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்லையா? இருங்க. ஒரே ஒரு ஊர்ல. என்னங்க இது ஆரம்பமே பாட்டி கதை மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆரம்பத்துல ஒரு பாட்டி வர்றா. ஆரம்பத்துல பாட்டி வருவா, அப்புறம் படத்துல எது என்ன இருக்குன்னு ஒரு போட்டி வைப்ப. போயா கதை என்ன எப்படி தெரியுமா இருக்கணும்? கமர்ஷியல் பாயிண்ட்டுக்கு நீச்சல் குளத்துல ஆரம்பிச்சு சென்டிமெண்ட் பாயிண்ட்டுக்கு கண்ணீர் குளத்துல கொண்டு வந்து முடிக்கணும். கரெக்ட். நீச்சல் குளம், லேடி சென்டிமெண்ட், கிளப் டான்ஸ், ஃபைட், காமெடி எல்லாம் இருக்கு. கதை அதுலதான் அவ்வளவு இருக்கு. வாயில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கற்பனை அவுத்த விடுங்க சார். விற்பனை ஆகுமா நாங்க சொல்றோம். நாங்க என்ன? நாங்க 4 பேரு. சென்டிமெண்ட் சைடெல்லாம் படத்துல கரெக்டா இருக்கான்னு சொல்றதுக்கு என் கொண்டாட்டி, அடி உதய குத்து சண்டை இதுக்கெல்லாம் பழைய வில்லன், கமர்ஷியல் சைடுக்கு கதாநாயகன், மிச்சம் மீதிக்கெல்லாம் நானு. இவ்வளவு பேரையும் திருப்தி பண்ணுமா? 4 பேரை திருப்தி பண்ண முடியலன்னா 4 லட்சம் பேரை எப்படியா திருப்தி பண்ண போற? கொஞ்சம் டைம் கொடுங்க, கதையை டெவலப் பண்ணி சொல்றேன். நீ டெவலப் பண்ணிட்டு வா, அப்புறமா நான் பணம் தர்றேன். நீங்க பணம் கொடுங்க, உடனே டெவலப் பண்ணிடுறேன். டெவலப் பண்றதுக்கே பணம் வேணுமா? புளியங்க அம்மா பிடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு பேர் என்ன? தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. டைட்டில் வெரி குட். எல்லாரும் வாயிலையும் நுழையுது. கிராமிய கதையா? கிராமத்துல ஆரம்பிச்சு டவுன்ல முடியுது. ஏன் கிராமத்துல முடிக்க முடியலையா? ரொம்ப சின்ன இடமாச்சே. அப்படியா? சரி, இப்போ எவ்வளவு பணம் வேணும்? இப்போ ஒரு 5 ரூபா இருந்தா போதும். 5 ரூபாயில ஒரு படமா? கேபினட் சைஸா? காபி செலவுக்கா பணம் கேக்குறாரு? 5 ரூபாங்கிறது 5 லட்சம். இத பாருங்க மிஸ்டர் ராம், கதாநாயகன் யாரு, வில்லன் யாரு, டேர்ம்ஸ் எப்படி, ராயல்டி எப்படி, எல்லாத்துக்கும் ஒரு கொட்டேஷன் கொண்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உடனே செட்டு போயிரும். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் மேடம். மேடம் வரேன். ரொம்ப புத்திசாலியான பையன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் தட்ட மாட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட அவ்வளவு வாட்டி கூப்பிட்டு போறான். காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. போங்கடா. எதுக்கடு